ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்ட் ஸ்கீம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி ஷாப்போட ஸ்கீம்ஸ் என்னென்ன. ஸோ நம்ம இப்போ கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா, ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால், ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வேறு ஜுவல்லரி ஷாப்ஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு, அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த டைமில் போய் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி தான். ஸோ இவங்களில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்கீம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் வந்து லெஸ் பர் கிராம் ஃபார் கோல்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ். நீங்கள் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 50 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுவாகும். அதே மாதிரி வந்து 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பர் கிராம் ஃபார் கோல்டு எக்ஸ்சேஞ்ச். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏன்னா எல்லாரும் வந்து சில பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 50 ருபீஸ் வந்து ஒரு கிராமுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஓல்டு கோல்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கீம் 2ல வந்து அப் டு 20% ஆஃபர் கோல்டு பர்ச்சேஸ். ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் போய் நியூ இயர் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20% வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டோட ஜிஎஸ்டி ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3% வரும் உங்களுக்கு. ஸோ அதான் நம்ம எல்லாத்துலேயுமே கீழே வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லலிதா ஜுவல்லரிஸ் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி 11 மந்த் ஜுவல்லரி பர்ச்சேஸ் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 மந்த் வந்து இதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மந்த்லி சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து அவங்க என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு 100% கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கோல்டு ரேட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தனவர்தனாவில் பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஜுவல்லரி பர்ச்சேஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் 50% லெஸ் ஆன் வேஸ்டேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க சொல்லியிருக்காது ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கோல்டு ரேட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷனும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் 3ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜுவல்லரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ புக்கிங் ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 100% அவங்க வேஸ்டேஜ் இது பண்ணுறாங்க. சார்ஜஸ் உங்களுக்கு அப் டு 100% வேஸ்டேஜ் சார்ஜஸ் இது பண்ணி தராங்க. அப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆர் கிவ் யுவர் ஓல்ட் ஜுவல்லரிஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் அப் டு 20% நீங்கள் சேவ் பண்ண முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி 3% வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் ஜுவல்லரிஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் 1ல் உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் வந்து 11 மந்த்துக்கு வந்து இப்போ நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு ஸ்கீமில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 மந்த்துக்கு பே பண்ணிங்கன்னா போதும், 12th மந்த்துக்கு அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கையில் இப்போ போயிட்டுருக்க ஸ்கீமு. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டியும் 3% வரும். அதுக்கப்புறம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம் நம்பர் 1 என்ன இருக்குன்னா வந்து ஸ்கூல் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வரத்வாரா 15%, ஸ்வரத்வாரா வந்து 15% 11 மந்த் ஸ்கீம் போயிட்டு 15% ஆஃபரு. ஸோ இது எப்படி இருக்குன்னா நீங்கள் மந்த்லி வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பே பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இதுலேயும் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து 3% வரும். ஸோ தங்கமயில் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து ஸ்கீம் 1 அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதில் வந்து சூப்பர் கோல்டு 100% ஆஃபர் மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஃப்ளெக்சிபிலிட்டி டு சேவ் அஸ் அ கோல்டு ஆர் மணி 11 மந்த் டியூரேஷனில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10,000 உங்களுக்கு வந்து 9% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து சிம்பிள் பிளானாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மேக்கிங் அதாவது இப்போ நீங்கள் மேரேஜ்க்குலாம் வந்து ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து அது சிஸ்டமேட்டிக்காகவும் எஃபெக்டிவாகவும் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அஷ்யூர் டிஸ்கவுண்ட் அப் டு 2.67 டைம்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் ஃபீ இன் 11 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் இன் 11 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்யூர்டு டிஸ்கவுண்ட் இன்னொன்று அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 6 டைம்ஸ் ஆஃப் அவங்களோட மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க 6 மந்த் ஸ்கீமுக்கு. இந்த மாதிரி 2 இதுவும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயல் காஸ்ட் தான். ஜாயல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கீம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈஸி கோல்டு பர்ச்சேஸ் ஸ்கீம். இவங்களும் இதில் தான் பார்த்தீங்கன்னா அப் டு 18% வந்து கோல்டு சில்வர் மேக்கிங் சார்ஜஸ் வந்து அவங்க உங்களுக்கு அதாவது மேக் பண்ணுற அந்த சார்ஜஸில் உங்களுக்கு 18% வந்து இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 15% வந்து டைமண்ட் மேக்கிங் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1000 ருபீஸ். 10 மாதத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதோட ஸ்டார்டிங் வந்து ஜஸ்ட் 1000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா
மலபார் கோல்டு தான். ஸோ இவங்க என்ன ஸ்கீம்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து உங்களுக்கு 11 ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்டு எக்ஸெப்ஷன் ஆஃப் மேக்கிங் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ போகும்னா 18% அவங்க இது பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு 3 டைப் வச்சிருக்காங்க, கோல்டு ப்ளூம் சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பே 11 ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு வந்து 18% வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து கிடைக்கும். அப்போ கோல்டு க்ளோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பே 11 ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 14% வந்து மேக்கிங் சார்ஜஸ்லேருந்து ரிடக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கோல்டு பில்ஸ் பார்த்தீங்கன்னா பே 11% ஈஸி இன்ஸ்டால்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 18% வந்து மேக்கிங் சார்ஜஸ் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி 3% வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக நாங்கள் சொல்ல வரோம்னா, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷாப்ஸில் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட இதில் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்டு ஷேர் பண்ணிக்கோங்க.